திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது நடந்த 3 அமாவாசை சம்பவம். அங்கே போகாத யாருக்குமே இது தெரியாது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதல் விஷயம், அந்த திருவண்ணாமலைக்கு மேலே தீபத்தை ஏற்றுறதுக்கு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த காளி, அதாவது அந்த மலையில் இருக்கிற காளி ரொம்ப அமைதியாக 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே மாறிடுவான். ஒரு சின்ன இல சசம் கூட, ஒரு பறவைகள் கட்ட சசம் கூட, அந்த இடத்துல விலங்குகள் கட்ட சத்தம் கூட எதுவுமே கேட்கறமா 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த காளி, அதாவது அந்த திருவண்ணாமலையை அமைதியாகிடுமா. அண்ணாமலையார் சிவன் அங்கே வர போகிறாமா, அதுக்காக 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே காடு அனுபவி போயிடுவோம். ரெண்டாவது, அந்த கோயிலை தீபம் ஏற்றும்போது பலருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது 102% மக்களுக்கு மட்டும் அந்த தீபம் ஏற்றும் பொழுது அவங்களோட காதுல ஓமுங்கிற ஒளி கேட்குதாமா. அந்த 2% மக்கள் யாருன்னா சிவனை உண்மையாலே நம்பி சிவனை கதையில அந்த கோயிலுக்கு கொண்டு வந்தாமா. 3வது விஷயம், நம்பவே முடியாது, ஆனால் உண்மையாலுமே அங்கே நடந்ததாங்க. அந்த அழைக்கிறனால தீபம் ஏற்றுறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கீழே கோயிலில் மணி அடிக்கிற சத்தம் கேட்கணுமா. அந்த மணி யாருமே அடிக்கலையாமா, அங்கே இருக்கிற மணி அடிக்கப்படலையாமா. ஆனால் அந்த மணி அடிக்கிற சத்தம் மட்டும் தீபம் ஏற்றத்துக்கு